राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। எல்லாருக்கும் யோகி ராம் குமார். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், மதர்ஸ் டே. நிறைய மதர்ஸ் முன்னாடி நமக்கெல்லாம் மதராக இருக்கக்கூடிய யோகிராம் சூரத்குமார் தேவைக்கு முன்னாடி, உங்களை மாதிரி மதர்ஸ் முன்னாடி இப்படி ஒரு சத்சங்கம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அம்மானாலே ஒரே வார்த்தையில் ஒரு விளக்கம் சொல்லிடலாம், அன்புன்றது. அதெல்லாம் உங்களுக்கு அது இயல்பாக பகவான் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு மதர்ஸ்க்கு. ஒரு குழந்தையால் அம்மாட்ட கிடைக்கிற அன்பு வேறு யார்கிட்டையும் கிடைச்சிடவே முடியாது. அதான் மதர்ஸ் லவ்ன்றது. அம்மாவை தெய்வம், முதல் தெய்வம்னு சொல்லி எல்லோரும் பெரியவங்களாம் சொல்கிறது உண்டு. அன்புன்னு சொல்லலாம், நிறைய வார்த்தைகளாலே சொல்லலாம். அரவணைப்பு. நம்மளாம் ஒரு சோர்ந்து போகும்போது நம்மளை அரவணைச்சு நம்ம வளரும் பருவத்தில் பார்க்கும்போது அந்த அன்பை காமிச்சு அரவணைச்சு கூட்டிகிட்டு போனது யாருன்னா அம்மாவை தான் இருக்கும். ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் நமக்கு இருக்காங்கன்னா அம்மா. ஏதோ தடுக்கி கீழே விழுகிறோம், என்ன ஒரு தும்மல் போட்டால் கூட நமக்கு முதல் வார்த்தை வர்றது அம்மா அப்படின்னு வரும். ஆனால் இப்போ சமீப காலத்தில் அம்மாவுக்கு பதில் நமக்கு யோகிராம் சூரத்குமார் நமக்கு எல்லாம் வரும். காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கிறது அவராக இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு தடிக்கு விழுந்தாலும் சரி, ஒரு தும்மல் போட்டாலும் சரி, ஏதோ ஒரு பயம் வந்தாலும் அம்மான்னு கத்துறதுக்குள்ள யோகிராம் சூரத்குமார் நமக்கெல்லாம் வர்றது நாமளே உணர்ந்திருப்போம். நம்மளே அறியாமல் நமக்கெல்லாம் ஒரு தாயாக இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு மதர்ஸ் டேயில் இன்றைக்கி பகவான் நம்ம மேலே ஆசைப்பட்டு இப்படி ஒரு சத்சங்கத்தை நமக்கு அழகாக கொடுத்துருக்காரு. பகவான் ஆசிரமத்துக்கு நிறைய பேர் எல்லோரும் போயிருப்பீங்க. பகவானை நேரம் பார்த்துருக்கிறது கூட ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். ஆனால் பகவானை ஆசிரமத்துக்கு நீங்கள் எல்லோரும் போயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் போயிருக்கீங்களா? ஆசிரமம், திருவண்ணாமலை ஆசிரமம் எல்லோரும் போயிருக்கீங்களா? போகாதவங்களும் இருக்கீங்களா? சரி, அடுத்த முறை எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக போயிட்டு வாங்க. அங்கே போனீங்கன்னா சாமியோட அருள்மொழிகள்லாம் வரிசையாக எழுதி போட்டுருப்பாங்க. கவனித்து பார்த்துருப்பீங்க, போனவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் விசேஷமாக ஒரு அருள்மொழி இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு நாமமும் இந்த பிச்சைக்காரனோட பணிக்கு பெரிய உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லுவார். அவரோட அருள்மொழியில் அது ஒன்று. நாம் சொல்கிற ஒவ்வொரு நாமமும் அவரோட பணிக்கு பெரிய உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லுவார். நம்மளோட பேசுகிறது அவர் செய்கிற பணியில் ஒரு சிறு துளி தான். ஆனால் அவர் செய்கிற பணி நம்மளால் புரிஞ்சிக்கிடவே முடியாத அளவுக்கு ஒரு பணி செய்கிறார். என்னென்னா, இந்த பிரபஞ்சத்துக்காக ஒரு பெரிய பணி செய்கிறாரு. இந்த பிரபஞ்சத்துக்காக என்ன ஒரு பணி செய்கிறார் அப்படின்னா, பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய அமைதி இருக்கணும், காஸ்மிக் பேலன்ஸும்பாங்க, ஒரு நிதானம் இருக்கணும். அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பணி நம்ம சாமி சொல்கிறது உண்டு. மை ஃபாதர் ஹஸ் கிவன் திஸ் பகர், ஒரு பெரிய டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதை எங்கள் அப்பா சந்தோஷப்படும்படியாக அந்த பிச்சைக்காரன் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்றது பகவான் அழகாக சொல்கிறது உண்டு. அப்போ நாம் சொல்கிற ஒவ்வொரு நாமாவும்
அவரோட பணிக்கு உதவியாக இருக்குன்னு சொல்கிறாரு. நிறைய விஷயங்களில் பார்க்கலாம். ஒரு சமயம் பகவான் 1975 அப்போ சாமி வந்து சந்நிதி தெரு வீட்டுக்கெலாம் வரல. காலை நேரத்தில் பாத்திர கடை வாசலில் இருப்பார். அதுக்கு பிறகு அந்த கடைகள்லாம் திறந்த பிறகு அங்கேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் புன்னை மரத்துக்கு அடிக்கு போவாங்க. அங்கே தான் தர்ஷன் கொடுப்பாரு. அப்போ அந்த தர்ஷன் அப்போ அந்த புன்னை மரத்துக்கு அடியில் பல தர்ஷன்கள் கிடச்சிருக்கு. அதில் ஒரு அனுபவம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, எதுக்காக இந்த அனுபவம்னா, நாம் சொல்கிற ஒவ்வொரு நாமாவும் அவரோட பணிக்கு பெரிய உதவியாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எவ்வளோ 100க்கு 100 உண்மைன்றதை நமக்கு உணர்வு பூர்வமாக வந்தால் தான் எதுலேயுமே ஒரு நம்பிக்கை வரும். இல்லாட்டினா நமக்கு அதில் நம்பிக்கையே வராது. இந்த நாமா மேலே நமக்கு எப்படி இவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சுன்னா, உணர்ந்துருக்கோம் லைஃப்பில் நம்மளை எத்தனையோ விஷயத்துலேருந்து அதை காப்பாற்றிருக்குன்னு உணர்ந்தனால அது மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வருது. அப்போ நாம அவரோட பணிக்கு எவ்வளவு உதவியாக இருக்குது அப்படின்றப்ப அதை உணர்த்தும்படியாக ஒரு அனுபவத்தை கொடுத்தார். என்ன அப்படின்னா, இப்போ தான் பேசினோமே, தடிக்கு விழுந்தால் அம்மான்னு தானே கத்துவோம். நாம் மட்டும் இல்லை, ஒரு மாடு கூட மான்னு தான் கத்துவோம். அதோட மொழியில் அம்மான்னு தான் கத்துவோம். அது மாதிரி புன்னை மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கும்போது ஒரு மாடோட சத்தம் அப்படி தான் கேட்டது, மான்னு கத்துது. கிராமத்து மக்கள்லாம் பகவான்கிட்ட ஓடி வர்றாங்க. நாங்கள் அங்கே பகவான் முன்னாடி உட்காந்துருக்கோம். பகவான்கிட்ட அதோட கஷ்டத்தை சொல்கிறாங்க. அந்த மாடு கிணத்துல தவறி விழுந்துருச்சு, பகவான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட எல்லோரும் அந்த கிராமத்து மக்கள் கேட்குறாங்க. சாமி ஒரு நொடி பொழுது வேஸ்ட் பண்ணலை. உடனே டக்குன்னு எந்திரிச்சு கிளம்புறாரு. கிளம்பும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களை பார்த்து இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு வேலை வந்திருக்கு, அதை போய் நான் பண்ணிட்டு வர வேண்டியிருக்கு. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உட்காந்து நீங்கள் எப்படி இப்போ உட்காந்து நாமா சொன்னீங்களோ அது மாதிரி உட்காந்து நாமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ என்ன அப்போல்லாம் யோகிராம் சுரத்குமார் நாமாலாம் கொடுக்கல. அது அந்த நேரம் என்ன நாமா சொல்ல சொன்னார்னா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. இந்த நாமாவை சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு சாமி எந்திரிச்சு போயிட்டார். போனோடனே ஒரு மாடு உழுகிற அளவுக்கு ஒரு கிணறுனா அது அந்த வயக்காட்டிலலாம் எவ்வளோ பெரிய கிணறாக இருக்கும். பகவான் போய் அந்த மாடை தூக்குறதுக்கு என்ன ஒரு கயிறை தூக்கி போட்டாரா, உள்ளே இறங்கி தூக்கிட்டு வந்தாரா? அதெல்லாம் செய்யலை. ஒன்றே ஒன்று செஞ்சார். என்ன ஒன்று செஞ்சார் அப்படின்னா, நம்ம பகவானுக்கு அவர் குருநாதர் கொடுத்த மந்திரமான ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு 3 தடவை சொல்கிறாரு. எந்த ஒரு மாடு உள்ளே விழுந்து அம்மான்னு அப்படி கத்தன மாடு இந்த நாமத்தை கேட்டோன்னே நாம சக்தி அதுக்கு அந்த நாமத்தாலேயே அந்த சக்தி அதுக்கு போய் அது அப்படி மேலே வந்துருச்சு. அது கிணத்துல உள்ள மாடு விழுந்துச்சுன்னா இப்போ யூடியூப்லலாம் பார்க்குறோமே, கிணத்துல ஏதோ ஒரு மிருகம் வனவிலங்கு விழுந்துச்சுன்னா உள்ளே கயிறை கட்டி ஒரு கட்டெல்லாம் இறக்குறாங்க. அதுக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணி ஊரே திரண்டு வேடிக்கை பார்க்குது. அது எப்படியோ கஷ்டப்பட்டு தூக்குறாங்க, அதெல்லாம் பார்க்குறாங்க. இது மனித முயற்சி.
தெய்வத்தோட அணுகுமுறையே நாம அணுகுமுறை தான். அந்த நாமத்தால் எவ்வளோ பள்ளத்தில் போய் நாம் விழுந்தாலும் நம்மளை தூக்கி விடுறதுக்கு தாய் மாதிரி பகவான் நாமா சொல்லி நம்ம கையை பிடிச்சி தூக்கிடுவார். வாழ்க்கையில் எத்தனையோ வீழ்ச்சி நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு தடையும் வீழ்ச்சி விழுகும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துருப்போம். எத்தனை தடவை தடிக்கு விழுந்துப்போம். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், டெய்லி வெரைட்டி ஒரு கஷ்டம் ஓஞ்சதுன்னு பார்த்தா அதுக்குள்ளே அடுத்த கஷ்டம் வந்துடும். அப்போ ஒவ்வொரு தடையும் நம்ம யாரை அம்மான்னு கத்துறதுக்குள்ள யோகிராம் மாதிரி தானே நம்மளாம் மனசுக்குள்ளே உடனே சாமியோட நாமம் தானே நமக்கு வருது. அப்போ நாமம் வரும்போது அந்த நாமம் யார் காதில் விழுகுதோ இல்லையா அவர் காதில் போய் விழுகும். அப்போ உணர்வு பூர்வமாக நாமெல்லாம் இதை அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு தடையும் நம்ம தடுக்கி விழுந்து கஷ்டப்படும் போது நம்மளை தூக்கி விட்டது அவரும் அவரோட நாமாவும் தான்றதை நம்மளால் உணர முடியுது. அப்போ நாமத்தோட பலம் அது தெய்வ பலம்தான். தெய்வம் வேற இல்லை, நாமா வேற இல்லை அப்படின்றத உணர்த்தி காமிக்கிறாரு. தாய் வேற இல்லை, பகவான் வேற இல்லை. அந்த அன்புன்றது தாய் அன்புன்னு பார்த்தோமே, அந்த அன்போட சொரூபமே யோகிராம் சூரத் மாதிரி தான். ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த அன்பை காமிக்கணும். அன்புன்றது ஒரு பொதுவானது. ஒருத்தருக்கு மட்டும் குறிப்பாக காமிக்கிறது அது அன்பே கிடையாது. அது ஒரு குறுகிய மனப்பான்மை. ஆனால் லோகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் காமிக்கிற ஒரே அன்பு அவரால் தான் முடியும். நம்மளால் அது முடியுமான்றதுலாம் நம்மளால் முடியாது. நாம் ஒரு குறுகிய சர்க்கிள்குள்ளே தான் இருப்போம். நாம், நம்ம குடும்பம், நம்ம சம்மந்தப்பட்டவங்களை தாண்டி நம்மளால் வெளியில் போக முடியாது. அது தப்பு இல்லை. ஏன்னா நம்ம நம்மளோட கடமை நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறது, நம்மளோட சம்மந்தப்பட்டதை நல்லா பார்த்துக்கிறது, அதுதான் நம்மளோட குறிக்கோளாக நம்ம லைஃப்லேயே மேக்ஸிமம் எல்லாருக்கும் அது தப்பே இல்லை. ஆனால் அவரோட லட்சியம் அப்படி கிடையாது. பிரபஞ்சத்தையே ஒரு அமைதியாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால எந்த ஒரு ஜீவராசிக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ அவர் பேரை சொல்லி கூப்பிட்டா டக்குன்னு உடனடியாக அவர் போய் ஒரு உதவும் கரமாக போய் கையை நீட்டிடுறார். அது மாதிரி அம்மான்றோமே, அவரை நிறைய பேர், நீங்களே கூட அவரை குருவாக பார்க்குறீங்களோ சாமியாக பார்க்குறீங்களோ, நிறைய பேர் அவரை அம்மாவாக பார்க்குற பக்தர்கள் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. அம்மா அவரோட மெயின் குவாலிட்டி அன்புன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லை, தன்னோட பிள்ளைகளை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு இங்கே உள்ள மதர்ஸ்க்கே, நீங்கள் இங்கே இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகள்லாம் வெளியூரில் இருப்பாங்க, வெளிநாடுகளில் கூட இருப்பாங்க. ஆனால் எண்ணம் ஃபுல்லாக என் பிள்ளை எப்படி இருக்குது, என் பிள்ளை எப்படி இருக்குது, சந்தோஷமாக சௌகரியமாக இருக்கான்னு நம்மளோட எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும்ல. அது மாதிரி தான் அவரோட எண்ணமும் இருக்கும். அந்த அன்பு நம்ம மேலே நமக்கே தெரியாது. நாம் அந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு வச்சுருக்கோமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வச்சுருக்க அன்புக்கு அது அளந்தே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அன்பு. ஒரு முறை நாங்கள் 1975 முதல்ல போனோம். அவரோட ஆக்ரஷனம் எப்படி இருக்குன்னா, ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் அடுத்தது எப்போ பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துடும். அந்த 1975 76 அந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ளே 8 தடவை போயிடுவோம். அடுத்தடுத்து 1 மாதம் 1.5 மாதம் அந்த அன்போட ஆக்ரஷனம் அப்படி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சாமி சந்நிதி தெரு வீட்டுக்கெலாம் வந்துட்டாங்க. அது பிறகு ஒரு காலகட்டத்தில் 1 வருஷத்துக்கு மேலே, ஒரு 1.5 வருஷம் காலம் போக முடியாத ஒரு சூழ்நிலை. 1.5 வருஷம் காலம் நம்மளால் போக முடியாத சூழ்நிலை. அப்புறம் திரும்ப நாங்கள் போகிறோம். போய் உள்ள காலை எடுத்து வைக்கலை. சாமி அம்மா, எங்கள் அம்மாவை, திலக்கவதி அம்மாவை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, not for a moment this beggar felt he was away from திலக்கவதி. என்ன அப்படின்னா, ஒரு க்ஷணம் கூட இந்த பிச்சைக்காரன் திலக்கவதியை விட்டு தள்ளி இருந்த மாதிரி உணரலை அப்படின்னு. ஒரு க்ஷணம் கூட. அப்போ என்ன உணர்த்துறாரு, எந்நேரமும் நம்மளை தான் நினைக்கிறார். அதுதான் அம்மா.
அந்த தாய் அன்புன்றது அது அவர்கிட்ட 100க்கு 100% பார்க்கலாம். நமக்கு கூட பிள்ளைகள் சேட்டை பண்ணால் கோபம்லாம் வந்துடும். நம்ம பண்ணுற சேட்டைக்கு அவர் நம்ம மேலே கோபப்பட்டாருன்னா நமக்கு தான் நஷ்டம். ஆனால் அவர் அதெல்லாம் காமிக்க மாட்டார். அன்பாலேயே நம்மளை மாற்றுவார். அந்த அன்பு என்ன பண்ணுன்னா மனசை உருக்கும். ஐயோ சாமிக்கு இது பிடிக்காது அப்படின்றத அந்த அன்பை காட்டியே நம்ம மனசை மாற்றுவார். பெரிய மாற்றம் நமக்கு என்ன வரும் பகவான்கிட்ட போகிறோன்னா மனம் மாற்றம்லாம். சாமிகிட்ட வர்றதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், சாமிகிட்ட வந்த பிறகு எப்படி இருப்போம், சாமி நாமம் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், சாமி நாமம் சொன்ன பிறகு எப்படி இருந்தோம் அப்படின்றத நம்மளும் ஆராய்ஞ்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். எப்பேற்பட்ட நம்ம முயற்சி பண்ணி மாற்றினோம்னா பல்ட்டி அடித்து கீழே விழுந்துருவோம். நம்மளாலே மாற்றிக்கிடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வாசனைகள் உள்ளே இருக்கும். எத்தனை ஜென்ம வாசனைகளை நம்ம தேக்கி வச்சுருக்கோம் நமக்கே தெரியாது. பண்டலாக லாரியாக லோடாக இருக்கும். அதெல்லாம் இறக்கி வைக்கவே முடியாது. அவ்வளோ சாமானியமே கிடையாது. சிவகாசியில் பஜனாசிரமத்துக்கு நீங்கள்லாம் வந்திருப்பீங்கள்ல, அந்த அங்கே உள்ள சிலாமூர்த்தியை ஸ்ரீ முரளிதர சாமிஜியோட கைடன்ஸ் வழியாக தான் அதை அங்கே ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பகவானை பிரதிஷ்டை பண்ணுறோம். இறங்கினப்போ ஒரு சப்பரத்தில் தான் இறக்கி வச்சுருந்தோம். குருஜி அதை என்னெல்லாம் பண்ணணுன்றத ஆரம்பித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஒரு டிசம்பர் 2008 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி இது ஆரம்பிக்கப்பட்டது. ஜனவரி மாதம் குருஜி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரத சப்தமின்னு சொல்லி ஒரு நாள் வரும். அந்த நாள் அன்றைக்கி பகவானை ஒரு பீடம் கட்டி மேலே நீ தூக்கி வச்சிடணும். ஆனால் பூஜைலாம் எதுவும் நின்றக்கூடாது, எப்பயும் போல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்னனாலே அதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணும்போது அந்த ரத சப்தமி மறுநாள் காலையிலன்னா இன்றைக்கி ராத்திரி 8 மணி பூஜைலாம் முடிஞ்சிட்டு பகவானை அந்த வண்டியிலேருந்து நகட்ட ஆரம்பிச்சிட்டோம். நகட்டும்போது ஒரு டவுட்டு. என்ன ஒரு டவுட்னா, பகவானை அந்த பீடத்து மேலே நாம் வைக்கிறோம்னா அதுக்கு சில காரியங்கள்லாம் பெரியவங்கள்லாம் பண்ணுவாங்களே. ஒன்று நவரத்தினங்கள் போடுவாங்க, தங்க காசு போடுவாங்க, இல்லை நம்மளை மாதிரி பக்தர்கள்லாம் நாமா நோட்டு போடுவாங்க, நாமா சொல்லி பகவானை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. அப்போ சந்தேகத்துக்கு குருஜிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சாமிஜி நீங்கள் சொன்ன மாதிரி பகவானை நகட்டிகிட்ருக்கோம், ஆனால் இப்படி ஒரு டவுட் வருது, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஏதாவது தயார் பண்ணியிருக்கியான்னாங்க. நான் ஒன்றுமே தயார் பண்ணல, கையில் ஒரு மோதிரம் இருக்குது, வேணால் கழட்டி போட்டுருவான். அந்நேரம் அந்த மூளை அப்படி ஒரு இது சொல்லிச்சு. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே குருஜி சொன்ன ஒரு வேத வாக்கு, இது நம்ம எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு வாக்கு. அதனால தான் இது பல இடங்களில் பல தடவை எல்லோரும் கேட்டிருந்தாலும் திரும்ப இதை சொல்கிறாப்புல இருக்குது. இது ஒரு வேத வாக்கு தான். நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே குருஜி என்ன சொன்னார்னா, நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், உன் கோபத்தை உள்ளே தூக்கி போடு, உன்னுடைய பொறாமையை உள்ளே தூக்கி போடு, உன்னோட பேராசையை உள்ளே தூக்கி போடு, உன்னோட கர்வத்தை உள்ளே தூக்கி போட்டுடு, உன்னோட காமத்தை உள்ளே தூக்கி போட்டுடு. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற நான்ற அகம்பாவத்தை தூக்கி வச்சு பகவானை அதுக்கு மேலே வச்சிடு அப்படின்னாரு. இதுதான் வேத வாக்கு. இந்த 6 குறைகள் இல்லாத மனுஷர்கள் யாருமே இருக்கணும். நம்மளால் சொல்ல முடியாது, என்கிட்ட இந்த கோளாறுகள் எதுவுமே சொல்லலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா நம்ம நிச்சயம் அதில் பொய் தான் சொல்கிறோன்றது தான் அர்த்தம். நம்மளையே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த 6 குணங்களும் நம்மள்கிட்ட இருக்கும். இந்த துர்குணங்கள் இல்லாதது. அதனால தான் நாமெல்லாம் சாதாரண மனுஷர்களாக இருக்கோம். அதனால தான் பகவானையும் தேடி போகிறோம். இதெல்லாம் தாண்டி ஆண்டவனாகவும் நிற்கிறது நம்ம குரு தான். அதனால தான் அவங்க இப்படி ஒரு உபதேசம், நாமெல்லாம் அந்த நிலைக்கு வரணும் அப்படின்றக்காக தான் இந்த உபதேசங்கள்லாம் நமக்கு கொடுக்குறாரு.
அப்போ இது எப்போ அடங்கும் அப்படின்றத உணர்த்துறாரு. இதெல்லாம் உள்ளே போட்டுட்டு இதுக்கு மேலே பகவானை தூக்கி வையினா, இந்த மனசில் பகவானை தூக்கி வச்சா வழியே இதெல்லாம் அடங்கவே அடங்க, தலை தூக்கி நின்றும். அப்போ இந்த மனசில் பகவானை எப்படி தூக்கி வைக்கணும்னா ஒரே ஒரு வழி, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா. 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 யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா அப்படின்னு அழகாக சொல்லித்தரா. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு முயற்சி எடுப்போம். எந்த ஒரு காரியம் நடக்கணும்னா அதில் முதல்ல செய்ய வேண்டியது முயற்சி தான். முயற்சி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்குது. உலக விஷயமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் சரி, முயற்சி இல்லாட்டினா பலனே கிடைக்காது. அதுவுமே குருஜி சொல்லியிருக்காரு, ஒரு காரியத்துக்கு நீ முயற்சி எடுக்கிற, ஒரு காரியம் நிறைவேறணும்னா 2 விஷயம் உனக்கு வேணும். ஒன்று முயற்சி, அதுதான் ஃபஸ்ட்டு. 2வது பகவானோட அருள். முயற்சி இல்லாமல் பகவான் தன்னோட அருளை யாருக்கும் கொடுத்துறவே மாட்டார். அப்போ முயற்சி பண்ணணும். அப்போ இந்த 6 குணங்கள் நம்மளை விட்டு போய் பகவான் மட்டும் இதுக்குள்ளே இருக்கணும்னா நிரந்தரமாக எந்நேரமும் பகவானோட நாமா சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்மளையே அறியாமல் அதுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாதுன்னு அதே நம்மளை விட்டு விலகிறோம். நாம் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணணுன்றதே அவசியமே கிடையாது. நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு முயற்சி சதா நாமாவை சொல்கிற ஒரே ஒரு முயற்சி தான். ஆனால் நம்மளால் முடியுமான்றது தான் ஒரு கேள்விக்குறியாயிருக்கு. இந்நேரமும் நம்மளால் சொல்லிக்கிட முடியுன்றதில்ல. ஏன்னா நம்ம இந்திரியங்கள் எத்தனையோ விஷயங்களை பார்க்குது, எத்தனையோ விஷயங்களை கேட்குது, எத்தனையோ விஷயங்களை அந்த இந்திரியங்களும் அதுக்கான வேலையை காமிச்சு உள்ளே போய் நம்ம ஒரு சரியான பாதையில் போனால் கூட நம்மளை வேறு பக்கம் இழுத்துட்டு போயிடும். உலகத்தை நோக்கி, உலக விஷயங்களை நோக்கி இழுத்துட்டு போயிடும். இது யாராலையும் தப்பிக்கவே முடியாது. அப்போ யோசித்து பார்த்தா நம்மளுக்கு இந்த கோபமோ, போட்டியோ, பொறாமையோ, கர்வமோ இதெல்லாம் நாம சொல்லும் போது நமக்கு வந்திருக்கவே வராது. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த 6 குணங்களும் நமக்கு எப்போ வருது அப்படின்னா, நாம் நாக்குலேயோ மனசுலையோ எப்போ இந்த நாம சொல்லாமல் இருக்கும்போது இது தலை தூக்க ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல கரெக்டாக பரிமாறலைன்னா களை செடி முளைச்சிடுது, தூத்து துடைக்கலைன்னா தூசி படிஞ்சிடுது. அப்போ பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி சொல்லிட்டோம், நாளைக்கு சொல்ல வேண்டியன்னு அப்படில்ல. இன்றைக்கி இந்த இடத்த துடைச்சிட்டோம், நாளைக்கு துடைக்க வேண்டியதெல்லாம் நினச்சிடக்கூடாது. ஏன் நினைக்க மாட்டேங்கிறோம்? நாளைக்கு துடைச்சா தான் நாளைக்கும் அது சுத்தமாக இருக்கும். இப்போது இருக்க நாம சொல்லிட்டா அடுத்த க்ஷணம் நாம சொல்ல வேண்டியன்னா திரும்ப உலக விஷயம் உட்காந்துரும். இந்த 6 விஷயங்களும் உட்காந்துரும். அப்போ நாம் முயற்சி எடுக்கிறோம், ஆனால் சதா நம்மளால் அதில் நிற்க முடியறதில்ல. அப்போ ஒரு முறை குருஜி சிவகாசிக்கு வந்திருந்தார், விருந்தினருக்கு வந்திருந்தாங்க. அங்கேருந்து குருஜியை கூப்பிட்டு சிவகாசிக்கு போகும்போது காரில் நம்ம பகவானோட நாமாவை குருஜியோட சேர்ந்து சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மனசுக்குள்ளே ஒரு அவஸ்தை, சாமிஜி நீங்கள் இந்த 6 விஷயங்களை நம்மளை விட்டு போய் பகவானை மேலே தூக்கி வைக்கணுன்றீங்க, ஆனால் இந்த 6 விஷயம் குறையுதுன்னு நினைக்கும் போதே ஏதோ ஒரு விஷயம் அதில் தலை தூக்கி ஆடிடுது. ஒன்று குறைஞ்சா இன்னொன்று ஏறிக்கிடுது, இது குறைஞ்சா அது ஏறிக்கிடுது, இல்லை எல்லாம் சேர்ந்து வருது, அது குறைஞ்சபாடே இல்லையே. அப்படின்றப்ப அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கதே அப்படி ஒரு பயம். பகவான் முன்னாடி நல்லா நாம சொல்லிட்டு வாங்க, அவர் முன்னாடி போகிறதுக்கே ஒரு பயபக்தி வந்துடும். ஏன்னா நம்ம குறைகள்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் அந்த குறைகள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது.
ஒரு நல்ல மாற்றம் நமக்குள்ளே நடைபெறுது அப்படின்னு உணரணும்னா நம்ம குறைகள் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் போது தான் பகவான் நம்மளை மாற்றுறாருன்றதை உணரவே முடியும். அது உணரலையா நம்ம இன்னும் நிறைய நாமா சொன்னால் அது உணர ஆரம்பம். நம்மளை திருத்துறது சுத்தப்படுத்துறது தான் ஒரு அம்மாவோட வேலை. ஒரு மலம் மூத்திரம் இருந்தாலும் அதை கழுவி விடுறது தான் அம்மாவோட வேலை. அந்த சுத்தம் பண்ணுற வேலையை தான் அவர் பண்ணுறார். அந்த மனசுத்தி சித்த சுத்தியை தான் அவர் கொண்டு வருவார். அப்போ குருஜியோட போகும்போது அவர் தான் சொல்லிட்டார், இதை தூக்கி போடு அப்படின்னு. அந்த 6 விஷயங்களை தூக்கி போட்டு பகவானை அவர் தூக்கி வச்சுருந்தாரு. இது குறையுது, திடீர்னு கூடுது, குறைஞ்சிருச்சுன்னு நமக்கு ஒரு ஆஹா நாம சொன்னேன் இது குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கும்போது தலை தூக்கிடும். நான் நாம சொன்னேன் இது குறைஞ்சிருச்சுன்னு அதில் கூட ஒரு நானுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தலை தூக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி கோபமே வரலன்னு நினைப்போம். யாராவது ஒருத்தர் எரிச்சல் போட்டோம் சுள்ளுன்னு வார்த்தைலாம். அந்த வார்த்தை வர்ற ஸ்பீடு பார்த்திங்கன்னா யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு கிடைக்கிற ஸ்பீடு மைண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணணும். ஆனால் உண்மைக்கே இந்த வார்த்தைகளை நம்ம உள்வாங்கியிருந்தோம்னா அட்லீஸ்ட் அப்படி வார்த்தையில் விட்ட போதே ஐயோ சாமி இப்படி சொல்லியிருந்தாரு, நாம் இப்படி அவசரப்பட்டு ஒருத்தரை திட்டோமே, ஒருத்தங்க மேலே இப்படி பொறாமைப்பட்டுட்டோமேன்னு ஒரு மன உறுத்தலாவது வரும். நாம் சொல்ல சொல்ல அட்லீஸ்ட் அதாவது வரும். அது வந்துச்சுன்னா பகவான் முன்னாடி வரும்போது அந்த குறைகள்லாம் அவர்கிட்ட யார்கிட்ட சொல்லி நம்மளால் அழ முடியும்? அவர்கிட்ட தானே சொல்லி அழ முடியும். அப்போ குருஜியோட போகும்போது அவர்கிட்டே கேட்குறேன், உங்கள் பக்கத்தில் உட்கார்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அன்பாக தான் கேட்குறாரு. உனக்கு என்ன பயம்? இல்லை சாமி, நீங்கள் இத்தனையும் உள்ள தூக்கி போட சொன்னீங்க, நானும் முயற்சி பண்ணுறேன், நாம சொல்லி முயற்சி பண்ணுறேன், ஒன்று குறைஞ்சா இன்னொன்று ஏறிக்கிடுது. சரி இது குறைஞ்சிச்சரே அப்படின்னு சந்தோஷப்படும்போது இன்னொன்று ஏறிக்கிடுது. எதுவுமே அடங்கின மாதிரி தெரியல. அப்பப்போ தலை தூக்கி அடங்குது. அப்போ அந்த குறைகள் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே. அதனாலேயே உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு எனக்கு அது நெருப்பு, அண்ணாமலை நெருப்பு மாதிரி தான் குரு. தாய் அன்போடு இருந்தால் கூட அந்த நெருப்பு என்ன பண்ணோன்னா அழுக்குகளை பஸ்பமாக நம்ம மன அழுக்கை எரிச்சிரும். அதனாலே பக்கத்தில் போகிற அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு உங்கள் பக்கத்தில் உட்கார்றதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அந்த பயபக்தி தான். அவர் பொதுவாக நாம் பிள்ளைகள் ஒரு தப்பு பண்ணால் நமக்கு கோபம் வரும். ஏன்டா படுவா இப்படி பண்ண அப்படின்னு ஒரு கோபம் வரும். ஏதாவது ஒரு வார்த்தைகள் வரும். ரொம்ப மிஞ்சி போனால் அடிக்க கூட செஞ்சுருப்போம். இதெல்லாம் நம்ம அனுபவத்திலே வருது. இல்லாட்டினா வீட்டை விட்டே வெளியே போன்ற வார்த்தையெல்லாம் கூட விட்டுருப்போம். இல்லை வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ரூமில் போட்டு கதவை பூட்டி வச்சுருப்போம். எத்தனையோ தண்டனை கொடுத்துருப்போமே. ஆனால் நாம் பண்ண தப்புக்கு அவர் தண்டனை கொடுத்து வைக்கணும்னா எத்தனை தடவை வீட்டுக்கு வெளியில் நம்ம நிற்க வேண்டியிருக்கோம், எத்தனை தடவை நம்மளை ஒரு ரூமில் பூட்டி வைக்கணும்னு யோசித்து பார்த்தா கணக்கே இருக்காது. ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டான். அப்போ குருஜிட்ட அதை சொல்கிறேன், இது அடங்கின மாதிரி இல்லையே சாமி, உங்கள் பக்கத்தில் உட்கார்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் நம்ம பேசுகிற மாதிரி பேசலை. அதுதான் குருவுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ரமண பகவான் உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. தெரியும் சாமி, ஏன்னா நம்ம குருநாதரோட குரு தானே. ரமண பகவான்கிட்ட இப்படி தான் ஒரு பக்தன் வந்தான். அந்த பக்தன் ரமண பகவானை பார்த்த மாத்திரத்திலே பகவான் அவர் தான் கடவுள்னு சொல்லி அந்த பக்தனுக்கு காமிச்சிட்டாரு. அந்த பக்தனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ரமண பகவானை பார்த்த மாத்திரத்தில் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான். என்ன ஒரு சந்தோஷத்தில் வீட்டுக்கு போகிறான் அப்படின்னா, சாட்சாத் பகவானை கண் முன்னாடி பார்த்துட்டேன். அப்போ என் மனசில் இருக்கிற குறைகள்லாம் இனிமேல் அந்த பகவான் நான் எடுத்துருவேன்னு நினைக்கல, அந்த பகவான் எடுத்துருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு வீட்டுக்கு போகிறார் அந்த பக்தன். புதுசாக அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறார் ரமண பகவானை. அப்படி சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போனால் அவன்கிட்ட உள்ள குறைகள், அவரவர்கிட்ட உள்ள குறைகள் அவரவருக்கே தெரியும். என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். வேறு யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால் அவரவர்கிட்ட என்ன குறைகள் இருக்குன்றது அவரவருக்கு தெரியும். இந்த பக்தன் ரமண பகவானை பார்த்துட்டு வீட்டுக்கு போனோன்னே அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பொங்கி வருது. பகவானை பார்த்துட்டோம், எவ்வளோ குறைகளோடு இருந்த எனக்கு இப்படி ஒரு பகவான் தரிசனம் கிடச்சிருச்சு. பகவான் தரிசனத்தினாலேயே
என்னோடய குறைகள்லாம் என்னை விட்டு போயிடும்ன்ற ஒரு சந்தோஷம், நம்பிக்கை அப்படி வருது அவனுக்கு. ஆனால் அதுக்கு நேர் மாறாக நடக்குது. குறைகள் பல வாரமாக பல விதமாக விஸ்வரூபம் எடுக்குது. எடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு பயம் வந்துடுது. என்னடா, அவனுக்கு பயம்தான் வருது, பார்த்தது தெய்வன்றதில் சந்தேகம் வரல. ஏன்னா அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்கு வந்துடுச்சு. நான் பார்த்தது ரமண பகவான் சாதாரண நம்மளை போல் மனுஷால் கிடையாது, சாட்சாத் தெய்வன்றதில் சந்தேகமே வரல. ஆனால் அவர்கிட்ட போனால் குறைகள் குறையும் நினச்சேன். எனக்கு இப்படி பல மடங்கு கூடிருச்சேன்னு ஒரு பயம் அவனுக்கு வந்துடுது. அந்த பயத்தையும் சந்தேகத்தையும் தீர்க்கணும்னா யார்கிட்ட போவோம்? நான் பார்த்த தெய்வத்திட்ட தான் போவோம். நம்ம எத்தனையோ குறைகள்கிட்ட யார்கிட்ட வர்றோம்? நம்ம பார்த்த தெய்வத்தை தானே வர்றோம். அவன் அதான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்துருக்கான். உடனே இந்த சந்தேகம், இந்த குறைகள் பல மடங்கு எடுத்தோன்னே நேராக திருவண்ணாமலைக்கு ரமண பகவானை பார்க்க போகிறார். இது குருஜி காரிலே சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் ரமண பகவான் பொதுவாக ரமண பகவானில் பேசவே மாட்டார், மௌனத்திலேயே எல்லா பாடங்களையும் கொடுப்பார். இந்த பக்தனுக்கு இப்படி பேசியே இந்த அனுபவத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா இதெல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்கணுமே. அன்றைக்கி சொன்ன பகவான் ஒரு வாக்கு இன்றைக்கி இனிமேல் வரப்போகிற பக்தர்களுக்கெல்லாம் பகவான்லாம் ஒரு வார்த்தை பேசினாலும் இந்த மனுஷனோட மனசு மாறுற மாதிரி இந்த பூலோகம் எவ்வளோ காலம் இருக்குமோ அத்தனை காலமும் அது சத்திய வாக்காக நிரந்தரமாக நிற்கக்கூடிய வாக்குகள். குருவோட வாக்கு அப்படிப்பட்ட வாக்கு. அப்போ நேராக ரமண பகவான்கிட்ட போகிறான். தைரியமாக கேட்குறான், நீங்கள் பகவான்றதில் எனக்கு காமிச்சிட்டீங்க, எனக்கு அதில் துளி கூட சந்தேகம் கிடையாது. ஆனால் நான் வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக போனேன். என்ன ஒரு ஹாப்பினஸில் போனேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற குறைகள்லாம் உங்களை பார்த்த மாத்திரத்தில் குறைஞ்சிரும், அது அப்படியே போயிடும்னு நினச்சேன். ஆனால் வீட்டுக்கு போனால் பல மடங்கு அது கூடிடுச்சு. எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் என் பயத்தை போக்குக்கிறதுக்கான பதில் உங்கள்கிட்ட தான் இருக்குன்றனால உங்களை தேடி வந்தேன். அவன் பாருங்களேன், என்ன ஒரு ரைட்டு டிசிஷன் எடுத்தான்னு பாருங்களேன். என்னடா பகவான் நினச்சோம், அவர்கிட்ட வந்தால் போயிடும்னு நினச்சோம், இப்படி பல மடங்கு கூடிடுச்சு. அவர் பகவான் கிடையாது, வேறு யார்கிட்டையாவது போகணும்னு போகலை. அவன் அந்த தப்பு பண்ணலை. குருநாதர் அந்த தப்பை நம்மளெல்லாம் பண்ண விட மாட்டார். என்றைக்கு அவரோட ஆக்கர்ஷணத்தில் உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா அதிலேருந்து வெளியிலலாம் வர முடியாது. அவன் பாருங்களேன், அடுத்து திரும்ப பகவான்கிட்ட தான் போயிருக்கான். போய் பகவான்கிட்ட தைரியத்தை வரவழைச்சு, நீங்கள் பகவான்றதில் எனக்கு துளியளவு சந்தேகம் இல்லை, நீங்கள் காமிச்சிட்டீங்க. உங்களை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். உங்களை பார்த்த மாத்திரத்தில் என்னோடய குறைகள்லாம் இப்போயே போயிடும்னு நான் ஒரு கணக்கு போட அது பல மடங்கு பெருகிடுச்சு. எனக்கு பயமாக இருக்குது, இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே ரமண பகவான் நம்மளை மாதிரி கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகள் எதுவும் தப்பு பண்ணால் ஒரு வார்த்தைகளாலோ இல்லை ஒரு செயலாலேயோ அவங்கள தண்டிக்கணுன்ற, பகவானுக்கு தண்டிக்கணுன்ற எண்ணமே வராது. திருத்தணும் அப்படின்றத, நம்ம போகிற ஒரு பாதையை அவரை நோக்கி போகிற மாதிரி அந்த வழியை நமக்கு போட்டு கொடுப்பாரே தவிர, நம்ம தப்பாக போனாலும் எடுத்து அதில் உட்கார வச்சிடாது. எத்தனை தடவை மில்லியன் டைம்ஸ் கோடி தடவை தப்பாக இருந்தால் கூட எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ ரமண பகவான் அமைதியாக, யார்கிட்டையுமே ரொம்ப பேசாத ரமண பகவான் அவனுக்கு ஒரு பதில். அந்த பதில் எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு பதில். என்ன ஒரு பதில்னால், கரையான் புத்தை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்துருக்கேனே, அதுக்குள்ளே எத்தனை கரையாக இருக்குன்னு கேள்வி கேட்குறார் ரமண பகவான் அவரை பார்த்து. அதுக்குள்ளே எப்படி எண்ண முடியும்? எண்ண முடியாத அளவுக்கு அது பாடு கோடி கோடியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இது மாதிரி தான் நீ கோடி ஜென்மம் எடுத்திருப்ப. ஒவ்வொரு ஜென்மத்துலேயும் மூட்டையாக வாசனைகளை சேர்த்துருப்ப. சரி, அந்த கரையான் புத்துக்குள்ளே கோடி கணக்காக கரையான் இருக்குது. அந்த கரையானெல்லாம் வெளியேற்றணுன்னா நீ என்ன செய்வ? ஒன்றா எடுத்து போடுவியா? எடுத்து போடுறதுக்குள்ள உள்ள 10-15 பெருகிரும். அது முடியாத காரியம்.
உன் சாமர்த்தியத்தினால அது முடியவே முடியாது. ஒன்று ஒன்றா எடுத்து போடணும்னு நீ நினச்சின்னா இன்றைக்கி கோபத்தை எடுத்து போட்டுடணும், நாளைக்கு பொறாமையை வெளியே எடுத்து போட்டுடணும், அடுத்த நாள் பேராசையை எடுத்து போட்டுடணும், அப்புறம் கர்வத்தை எடுத்து போட்டணும், காமத்தை எடுத்து போட்டணும், நாகன்ற அகங்காரத்தை எடுத்து போடணும். ஒவ்வொன்றா நீ எடுத்து போடுறதுக்குள்ள இதுக்கு முன்னாடி உள்ளதோ அது ஒரு 10 மடங்கு பெருசாயிடும். அதெல்லாம் முடியாது. ஆனால் இந்த கரையான் புத்துக்குள்ளே இருக்கிற கோடி கரையானை நீ வெளியேற்றணும்னா அது ஒரு நேரத்தில் ஒரே அடியாக உடைச்சா தான் அத்தனை கரையானும் இந்த இடம் நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியேறும். அதுதான் இப்போ உனக்கு நடக்குது. நீ என்னை பார்த்தியில்ல, உன் மனசில் உள்ள வாசனைகள் எல்லாம் உடைக்கப்படுது. அது எப்படி வெளியேறுனா, எப்படி உனக்குள்ளே அது இருக்கோ அது உன் வழியாக தான் வெளியேறும். நீ பயப்படாத. நீ என்ன பண்ணுற, அடிக்கடி என்னை வந்து பாரு. பகவானோட பார்வை பட்டாலே எப்படி ஒரு பூத கண்ணாடி வச்சு சூரிய வெளியே ஒரு காகிதத்தில் வச்சா அது பொசுங்கி போகும். அது மாதிரி பகவானோட பார்வையோட சக்தி அவ்வளோ இருக்கும். அதனால் பகவான் வந்து பார்க்கணும். அவரும் அதைத்தான் ஆசைப்படுறார். என்னை வந்து இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்களான்னு சொன்னேனே. 1.5 வருஷம் கழித்து நாங்கள்லாம் போகும்போது பகவான் சொன்ன வார்த்தை, நாட் ஃபார் அ மொமெண்ட் திஸ் பெகர் ஃபெல்ட் ஹி வாஸ் அவே ஃப்ரம் திலகவதி. ஒரு க்ஷணம் கூட திலகவதி நான் உன்னை விட்டு பிரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இல்லை. ஏன்னா நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் யார் அப்படின்னா குருநாதர் யோகிராம் சுரத்குமார் தான். அப்போ ரமண பகவான் அந்த பக்தர்கிட்ட அப்படி சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு அடிக்கடி என்னை வந்து பாரு, இது எல்லாம் தானாக சரி, இதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு குருஜி என்கிட்ட சொல்லிவிட்டு, நீ பயப்படாத, உனக்கு நாம இருக்குது, நான் இருக்கேன். இந்த உத்தரவாதம் பகவான் குருநாதரால் தான் கொடுக்க முடியும். நம்மளாலலாம் ஒரு லெவலுக்கு தான் ஒருத்தரை ஹெல்ப் பண்ணி வழி கொண்டு நிப்பாட்ட முடியுமே ஒழிய அதை தாண்டி நம்மளுக்கெல்லாம் சக்தி கிடையாது. ஆனால் குரு வந்து லோகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு குருவுக்கு எனார்மஸ் அதிக சக்தி இருக்கும். நம்மளோட வாசனைகளை அப்படி உடைச்சி தகர்த்தி எரிஞ்சு நம்மளை வந்து பக்குவப்படுத்தி அவரோட பாதத்தை பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவார் பகவான். அதுதான் குருநாதர். அப்பேற்பட்ட பகவானோட நாமமான யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா. 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 நாம சொல்கிறதுக்கு எந்த ஒரு துணையும் நமக்கு வேண்டியதில்லை. யார் துணையும், ஒரு சினிமா போனால் கூட நாமெல்லாம் யாராவது ஒருத்தர் கூட வர்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு துணையோடு தான் போவோம். ஆனால் இந்த நாம சொல்கிறதுக்கு மட்டும் எந்த ஒரு துணையும் தேவையில்லை. நடக்கும்போது சொல்லலாம், வீட்டில் சமையல் பண்ணும்போது சொல்லலாம், ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது சொல்லலாம், ஈவன் டிவி பார்க்கும்போது கூட நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்மளோட பகவான் அந்த நாமத்தில் துணை நின்றுக்கிட்டே இருப்பார். நம்மளை காப்பாற்றுறது தான் அவரோட வேலை. நம்மளை மட்டும் இல்லை, நம்ம தாய்நாடு, இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுற பகவான் நம்ம தாய்நாடு இன்றைக்கி காப்பாற்றப்பட்டிருக்கேன். நமக்கும் நம்ம பக்கத்தில் உள்ள நாட்டுக்கும் இடையில் ஒரு சீஸ்ஃபயருக்கு தமிழில் எப்படி சொல்லுவாங்க, ஒரு அமைதி வந்திருக்கு அப்படின்னு ஒரு உடன்பாடு வந்திருக்கு. இது எதனால் வந்துச்சுன்னா, பகவானோட நாமா வந்து அங்கங்கே இதுக்காக ப்ரே பண்ணியிருப்பாங்க. சாமிகிட்ட நாமெல்லாம் ப்ரே பண்ணியிருப்போமே, இந்த போர் வந்து சீக்கிரம் நிப்பாட்டணும், அது உங்களால் தான் முடியும்னு நம்ம மனசுக்குள்ளெல்லாம் நினச்சி சொல்லியிருப்போமே. அதுக்கான ஒரு பதில் தான் இது. இதுக்கு முன்னாடி கார்கில்லில் ஒரு போர் நடந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பகவான் ஆசிரமத்தில் இருக்கும்போது ஆசிரம நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தது நம்ம ஜஸ்டிஸ் ஐயா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு விவரம் பகவான்கிட்ட போய் கேட்குறாரு,
கேட்கும்போது பகவான் டக்குன்னு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிச்சைக்காரனுக்கு அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது. திஸ் பெகர் வாஸ் பிஸி இன் கார்கில். இந்த பிச்சைக்காரன் கார்கிலில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். திருவண்ணாமலையில் உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு அவர் சொன்ன மாத்திரத்திலே அங்கே போர் நின்றுச்சு. அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம், சண்டை வேண்டாம். அது மாதிரி தான் இன்றைக்கி பகவான் அவரோட உடம்பு ரீதியாக இல்லாட்டினா கூட நாம ரீதியாக இருக்கார். அந்த நாமம் சொல்கிறதுனால தான் மகாத்மாக்களோட அந்த நாமம், குருநாமம் அப்படி சுலபமாலாம் கிடச்சிடாது. அதுவுமே குருஜி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராமாயணம், ராமர் அவதாரம் எடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம். என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டார். சொல்லு அப்படின்னார். நான் நீங்களே சொல்லிடுங்க சாமின்னு அமைதியாக இருந்து நின்றுட்டேன். ராமாயணத்தில் ராமர் அவதாரம் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம், ராமான்ற ஒரு நாமத்தை அவரோட பக்தர்களுக்கு கொடுத்துட்டு போகிறது தான். அதை பிடிச்சிட்டு பக்தர்கள் கரையேறணுன்றக்காகத்தான் கொடுத்தார். அதே மாதிரி கிருஷ்ண அவதாரம் பகவான் எதுக்கு எடுத்தான் அப்படின்னா, அந்த கிருஷ்ணனோட நாமத்தை கொடுத்துட்டு போகிறது தான் அந்த அவதாரம் எடுத்தார். இதெல்லாம் குருஜி சொன்ன விஷயம். அதுக்கு பிறகு பகவான் ஒரு அவதாரம் எடுத்து தன்னோட பேரையே தான் பக்தர்கள் கொடுத்தாருன்னா அது யோகிராம் சூரத்குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யோகிராம் சூரத்குமார் நாம ஒரு தடவை சொன்னால் கூட பாக்யவான் அப்படின்ற பகவான் சொன்ன வார்த்தைக்கு எப்பேற்பட்ட அர்த்தம். எத்தனை கோடி மக்களுக்கு இடையில் நம்மளை போல் ஒரு சிலருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னா, நாம் நினச்சிலாம் அவர்கிட்ட போயிருக்கவே முடியாது. அவர் நம்ம நினச்சிருக்கார். நிறைய பேர் கூட சமீபத்தில் கேட்பாங்க, நாம சொன்னேன் என் கஷ்டம்லாம் இன்னும் குறையலே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் படாத கஷ்டமாக அவர் குருநாதர்கிட்டருந்து தீட்சை வாங்கிடுறாரு. ஏகப்பட்ட கஷ்டத்தை சந்திக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நம்ம படுற கஷ்டம்லாம் கால் தூசி அது பக்கத்தில். அப்போ அவருக்கு ஒரு விடை கிடைக்கிது. இன்னும் நிறைய நாமா சொல்லு, இன்னும் நிறைய ஏற்கனவே ஒரு 24 மணி நேரம் நாமா சொல்கிறவர் தான். இன்னும் நிறையா நாமா சொல்லலாம். ஈடுபாடு, அதில் நம்பிக்கை, அதோடு சொல்லுன்னும் போது சொல்கிறார் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். அந்த நாமாவை விட்டாமல், அதாவது விஸ்வாசம்னா அவர்கிட்ட தான் பார்க்கலாம். குரு சொன்ன வார்த்தையில் இம்மி அளவு கூட விலகாமல் குரு என்னை 24 மணி நேரம் நாமா சொல்ல சொன்னார். நான் சொல்கிறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி அந்த நாமாவை கெட்டியாக பிடிச்சனால அவர் பகவான் ஆகிறார். ஆன பிறகு கஷ்டம் குறைஞ்சிச்சா? குறையில. யாரால் கஷ்டம் இருந்தால் நம்மளை போல் மக்களால் தான். எப்பேற்பட்ட கஷ்டம். வடநாட்டில் இருக்கார், தேசாந்திரமாக தானே போகிறாரு. இமயமலை பக்கம் நமக்கே இங்கே குளிர்காலம் வந்துச்சுன்னா அவ்வளோ குளிரும். இமயமலை பக்கம்லாம் எவ்வளோ குளிர் இருக்கும். அப்போ சில நல்ல உள்ளங்கள் படைத்த ஆட்கள்லாம் இல்லாதவங்களுக்கு கம்பளிலாம் கொடுப்பாங்க. நம்ம பகவானும் க்யூவில் போய் நிற்கிறாரு. கரெக்டாக போய் கையை நீட்டுறாரு, காலியாக போச்சுன்னு. ஏமாற்றம். நமக்கு ஒரு ஏமாற்றம் வந்துச்சுன்னா என்ன வரும்? மனசு அப்படியே சோர்ந்துடும், இல்லை கோபம் வரும், சம்மந்தப்பட்ட ஆளை திட்டுவோம், ஏதாவது ஒன்று அந்த ரியாக்ஷன் நமக்கு வந்துடும். ஆனால் அவரை பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன நினைக்கிறாருன்னா, இதுவும் பகவான் எனக்கு என்னைய டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, இந்த நேரத்துலேயும் நான் நாமா சொல்கிறேன் நான் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதே ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். நாம உடலை பிடிக்காத ஒரு விஷயத்தை சந்திக்கிறாரு, ஆனாலும் என்னை சோதிக்கிறாருன்னு அந்த எண்ணம் கூட வரல. பகவான் கொடுத்ததை ஏற்றுக்கிறார். அது மட்டும் இல்லை, அப்படியே இது மாதிரி அடுத்தடுத்து அவருக்கு கஷ்டம்னா, ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் பிச்சை கேட்குறாரு. பிச்சை போய் கேட்டால் வீட்டில் இல்லை, போய் அடுத்த வீட்டில் கேளுமா அப்படின்னாது சொல்லலாம்ல. அந்த வீட்டுக்காரமாக என்ன பண்ணுது, நாயை ஏறி விட்டுடுது.
பகவான் நமக்கெல்லாம் சாப்பாடு போடுற பகவான் ஒரு வீட்டில் போய் பிக்ஷை போடுற கேட்குறாரு. நாயை ஏவி விட்டது, அது பின்னாடி பகவான் சொல்கிறாரு, அன்றைக்கி சாப்பாடு எனக்கு கிடைக்கல, அந்த நாய்க்கு கிடைச்சிருது, என்னை நல்லா கடிச்சிருச்சுன்னு. அப்போ அப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, அப்படிலாம் துன்புறுத்திருக்காங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி விடுப்போம்ல நம்மெல்லாம். அரியலூருக்கு வந்திருக்காரு, அப்படி தண்ணி தாகம் எடுக்குது அவருக்கு. ஒரு கிணத்துல ஒரு 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 அம்மா தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கு, போய் தண்ணி தான் கேட்டிருக்காரு, வேறு ஒன்றும் கேட்கல. இவரோட கோலத்தை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு மனசில் என்ன நினச்சதோ அந்த வாளியை தூக்கி அடிக்க வந்துடுச்சு. ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் ஒரு லீலை. இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் புரியணும், ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் நமக்கு புரியணுன்றக்காகத்தான் இதெல்லாம் காமிக்கிறாரு. அவர் நினச்சா அந்த அம்மா மனசெல்லாம் ஒரு செகண்டில் மாற்ற முடியும். ஆனால் இதெல்லாம் ஏன் நடத்தி காமிக்கிறாருன்னா ஒரு விஷயத்தை புரிய வைப்பார். அந்த அம்மா வாளியை தூக்கி அடிக்க வருது, ஒரு பார்வை தான் பார்க்குறாரு, அந்த அம்மா கையெல்லாம் அப்படி நின்றுது. ஆஹா, இவர்கிட்ட ஏதோ பெரிய சக்தி இருக்குன்னு சொல்லி நினச்சிருது. ஆனால் இவரோட பார்வை அந்த அம்மா மேலே பட்டுடுது. அதுக்கப்புறம் அந்த அம்மா மனசு மாறி இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. இப்படிலாம் கஷ்டம். அந்த ஊர்லேருந்து கிளம்பி வர்றாரு, அவருக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கெல்லாம் ஊர் விட்டு ஊர் போகிறேன்னா ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் ஏறுவார். சட்டப்படி அது குற்றம்னாலும் இவருக்கு என்ன சம்பாத்தியமாக இருக்குது கிடையாது. யாராவது எடுத்து கொடுத்தா போவார், இல்லாட்டினா டிக்கெட் இல்லாமல் போவாங்க. நடு ராத்திரியில் ஓடுற ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்ருவாங்க. நம்ம பகவான் நம்ம இப்போ நடந்து போகிறோம், பின்னாடி யாரோ ஒருத்தன் நம்மளை தள்ளிட்டான், அடிச்சிட்டான், இல்லை நம்ம காரில் போகிறோம், பின்னாடி யாராவது முட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, நிப்பாட்டி 4 வார்த்தை கேட்கலன்னா நமக்கு நிம்மதியாக வராது. ஓடுற ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்றான் பகவான். வயக்காட்டில் போய் விழுகிறாரு, பக்கத்தில் பாம்புலாம் ஓடுது. அப்பையும் அந்த நாமாவான ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். அந்த நாமாவை உடலை நடுராத்திரி இப்படி போய் விழுக்கலாம். சரி, திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம், இங்கே வந்தாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அவர் அதை எதிர்பார்த்துலாம் வரல. குருநாதர்கிட்ட நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன்னு சொல்லி 1952 சொல்லியிருந்தாலும் 59 திருவண்ணாமலைக்குள்ளே வந்துடுறாரு. சாப்பாட்டுக்கு வழியே கிடையாது. 3 நாள் 4 நாள் கூட பட்னியாக இருப்பார் பகவான். அப்பேற்பட்ட பகவானுக்கு யாராவது சாப்பாடாவது ஒரு சிலர் நல்ல உள்ளங்கள் கொடுத்துருப்பாங்க, பல பேர் அவருக்கு நிறைய கஷ்டம்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இருக்கும்போது என்ன மாதிரி கஷ்டம்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம சாமி ஹிந்தி பேசுகிறார். காந்திக்கு ஜெய், மகாத்மா காந்திக்கு ஜெய்ன்னு ரோட்டில் அவர் பாட்டு பாடுவார். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓன் பாடுவார். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா அப்படின்னு யார் துணை இல்லாமல் தனியாக ஒரு பாட்டு கத்துவார். இது ஒரு பைத்தியம் நினச்சி கல்லை விட்டு பசங்க கூட எரிவாங்க. அவர் நடந்து போகிற பாதையில் கண்ணாடி சில்லும் துருப்பிடிச்ச ஆணியெல்லாம் தூக்கி போனோம். இதெல்லாம் நடந்திருக்கு, நாங்களே கூட பார்த்துட்டோம். ஒரு தடவை பகவான் பாத்திர கடை வாசல்லேருந்து புன்னை மரத்துக்கு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. என்னோடய தாய் மாமன் ஞானகிரி கணேசன் சாமி பின்னாடி சாமிக்கு கொடுத்த மூட்டையை தூக்கிட்டு போகிறார். போகும்போது கரெக்டாக சாமி வர்ற பாதை தெரியும்னு சொல்லி இந்த விஷ புத்தி இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வழியில் கண்ணாடி சில்லு ஆணியெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. சாமி ஒரு செகண்டு கூட பார்க்கல. ஏன்னா பார்த்துருப்பீங்களா, அவரோட விரல் எப்பயுமே நாம சொல்லிக்கிட்டே இருக்கும். அவர் அவரோட ஹிருதயத்தில் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்றத மாதிரி அப்படி நடந்து போயிடுறாரு. எங்கள் மாமா மூட்டையை தூக்கிட்டு வர்றவருக்கு டக்குன்னு பயம் வந்துடுது. என்னடா, அவர் சாமி நடந்து போயிடுறாரு, நம்மளால் எப்படி நடக்க முடியும்னு ஒரு செகண்ட் டவுட் வருது.
அந்த டவுட்டையும் அவர் மைண்ட்லேருந்து எடுத்து நாமளும் யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. அவருக்கும் அது வந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாகி நடந்து போயிடுறாரு சாமி முன்னாடி. அப்போ அதில் நம்பிக்கை வேணும். அந்த நாம வந்து எப்பேற்பட்ட கஷ்டம் நம்ம வாழ்க்கை பாதையில் வந்தால் கூட நாமத்தை வச்சோம்னா வாக்கில் வரணும், வாக்குலையும் வரணும், மனசில் வரணும், நம்ம சித்தியில் அந்த புத்தியில் வரணும், தாண்டிடலாம். பகவான் வந்து கோயில் ஓரமாக நடந்து போகும்போது ஒரு சிலர்லாம் காரை எடுத்துட்டு அவரை சுவரோடு நச்சுற மாதிரி வருவாங்க. ஆனால் அவர் வாக்கில் அந்த நாமம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கெட்ட எண்ணத்தோடு வர்றவே அவர் முற்ற வரைக்கும் வருவான், வந்து நின்றுவான். நாம தடுத்து நிப்பாட்டி பகவானே இதை சொல்லியிருக்காரு எங்கள் அம்மாட்ட. இன் so many ways லார்ட் அருணாச்சலா has saved this beggar in a mysterious way அப்படிங்க. அதாவது பல வழிகளில் அண்ணாமலையார் வந்து இந்த பிச்சைக்காரனை காப்பாற்றியிருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து பகவான் வந்து இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன்லாம் ஒரு நாளும் சொன்னதில்லை. ஒரு தடவை ஒரு 4 ரவுடிகள் பகவானை வந்து அடின்னு அடிக்கிறான், சட்டையெல்லாம் கிழிச்சு போடுறான், அவருக்கு அப்படி காயப்படுது, கையில் இருக்கிற நியூஸ் பேப்பர்லாம் எரிகிறான். இங்கிட்டிருந்து ஒருத்தன் அடித்து அங்கே பகவானை அங்கிட்டு தள்ளுறான், அங்கிட்டிருந்து அடித்து இப்படி தள்ளுறான். அப்படி ஒரு அவஸ்தை. பகவான் கூட ஒரு 4 அவரை கவனித்து கூட்டிகிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. பெருமாள் சாமி, ஜெகநாதன், ஜார்ஜ், துரைன்னு 4 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இதை கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தோன்னா அவங்களெல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு பகவான்கிட்ட நாங்கள் போய் அவங்கள உண்டு இல்லைன்னு பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லி போகும்போது பகவான் அவங்கள நிப்பாட்டிட்டு அவங்க வந்த வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. பெருமாள், நாம் நம்ம அப்பா வேலையான நாமத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அதையும் கூட ஏற்றுக்கிறார். அப்போ இத்தனை அவஸ்தை நம்ம பகவானுக்கே கிடச்சி கடைசி என்ன ஆகுது, நாமா இத்தனை அவஸ்தை வந்து அந்த நாமா ஒரு செகண்டும் விடாமல் அவர் பண்ணனால அவர் என்ன ஆகிறாருன்னா லோகத்துக்கே ஒரு கடவுளாகி அத்தனை பேருக்கு அவரையே துன்புறுத்துறவனே அவர்கிட்டே வந்து ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு மாறிட்டார். அந்த நாமா வந்து அவரை வந்து அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கடவுள். பகவான்கிட்டே ஒரு வெள்ளைக்காரன் வந்து கேட்குறான், சாமி பகவான் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஸோ மெனி மிராக்கிள்ஸ் அப்படின்னு, நீங்கள் வந்து அவ்வளோ ஆச்சரியங்கள் அதிசயங்கள் பண்ணுறீங்களே எப்படின்னு சொன்னோன்னே பகவான் அதுக்கு அழகாக ஒரு வார்த்தை பதில் சொல்கிறார். This beggar is not capable of doing any miracles, only Ram Nam does. இந்த பிச்சைக்காரனால் எந்த ஒரு அதிசயமோ ஆச்சரியமோ பண்ண முடியாது, ராமநாமந்தான் பண்ணுது அப்படின்றார். அப்போ அந்த நாமம் வந்து நினைக்க முடியாத விஷயங்களை பண்ணிட்டு போயிடும். அப்போ இவ்வளோ நாம சொல்லி அவரும் கஷ்டப்பட்டிருக்காரு, அதிலிருந்து நமக்கு என்ன உணர்த்துறாரு, நாமெல்லாம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை எத்தனையோ விதத்தில் அவர் அனுபவிச்சிட்டார். அப்பயே நம்மளால் தாங்கக்கூடியதை ஒரு சிலது இப்போ நம்மகிட்ட கொடுக்குறாரு. நாம சொல்கிறேன் எனக்கு வந்து இன்னும் கஷ்டமாக வருதுன்ற பக்தர்களுக்கு இதில் விடையே இருக்கும். என்னென்னா இடைவிடாமல் நாம மேலே நம்பிக்கையோடு சொல்லு, கஷ்டம் வந்தால் கூட அந்த நாம உன்னை அதை தாண்டி கொண்டு போயிடும். நமக்கு வேண்டியது நம்பிக்கை தான். கஷ்டம் வந்தால் அதை ஏற்றுக்கோ. அதுவும் பகவான் கொடுத்த ஒரு பிரசாதமாக பகவானோட அருள்மொழியிலே ஒன்று இருக்கும். எது உனக்கு இன்றைக்கி கிடைக்குதோ அது பகவானோட பிரசாதமாக ஏற்றுக்கிடணும். ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு நன்றியோடையும் இருக்கணும்னு பாருங்க. இப்போ அவரை வந்து அடித்தானே, அவன் அடுத்த முறை பகவான்கிட்ட வரும்போது அவனுக்கு ராம் முதுகை தட்டி தான் கொடுத்தாரு வச்சு, படுவா என்னை அடிச்சேடான்னு ஒரு நாள் அவர் தூக்குனதில்லை. அதனால தான் அவர் குருநாதர், அதனால தான் அவர் பகவான். அந்த நிலைக்கு எப்படி வர முடிஞ்சு, ராமநாமம். அப்படி அந்த இது சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நாமளும் பகவான் ஆயிடலாம். ஆனால் நம்மளால் அந்த 24 மணி நேரம் சொல்கிறதுக்கு முடியுதோ இல்லையோ, எப்போல்லாம் நம்மளால் சொல்ல முடியுமோ முயற்சி எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவரை மாதிரி உலகத்தை நம்மளால் காப்பாற்ற முடியுதோ இல்லையோ அது கூட வேண்டாம், அட்லீஸ்ட் நம்மளை சார்ந்த குடும்பத்தையும் நம்மளை சார்ந்த
நம்மளை சொந்த பந்தங்கள் நண்பர்கள் நமக்கு நம்மளோட நம்ம லைஃப்பில் நமக்கு யாரெல்லாம் ஒரு சம்பந்தம் இருக்கோ அட்லீஸ்ட் அந்த ஒரு வட்டத்து நல்லா இருக்கணுன்ற அளவுக்காவது சொல்லலாம். நம்ம சொல்கிற நாம் அதை காப்பாற்றிட்டு போயிடும். அதனால் நமக்கு வேண்டியதெல்லாம் பகவான் கொடுக்குற கஷ்டமே இருந்தாலும் அதை ஏற்றுட்டு நாமாவை சொல்லணும். நாமாவை மேலே இருக்கிற நம்பிக்கை துளியளவு குறைஞ்சிடவே கூடாது. எக்காரணத்து கொண்டு பகவானே ஏன் உன் நாமாவை சொன்னேன், நீ ஏன் என்னை சோதிக்கிறன்ற வார்த்தையை நாம் சொல்லிடவே கூடாது. ஏன்னா நம்மளால் நாமா சொல்லி தாண்டக்கூடிய அளவுக்கு தான் பகவான் எந்த காலமும் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரே ஒழிய நம்மளால் தாங்காத முடியாத கஷ்டங்களை அவர் எடுத்துகிட்டு எவ்வளவோ எடுத்துக்கிட்டார். அதனால் நாம் நமக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை, அவர் நாமத்து மேலே ஒரு நம்பிக்கை, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நாம சொல்லி நாமளும் அந்த 6 குணங்கள்லேருந்து அது நம்மளை ஒரு ஜெயில் கைதி மாதிரி தான் வச்சுருக்கோம். அதோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கோம் இல்லையா. நாம் நம்மளாக இருக்கும். நம்மளோட இயல்பே உள்ளே ஆத்ம சக்தி இருக்குது பார்த்திங்களா, அது இல்லாமல் போயிடும். அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் அதுக்கு அடிமையாக இல்லாமல் பகவானாக இருக்கிற மாதிரி அந்த மனோ பக்குவம் சித்த சுத்தி இதெல்லாம் கொடுக்கறது நம்ம பகவானோட நாமா தான். இன்றைக்கி இந்த மதர்ஸ் டேயில் பகவானோட நாமத்தையும் அது எவ்வளோ ஒரு வேல்யூபிள், எவ்வளோ பெரிய சொத்து, யாருக்கும் கிடைக்காத ஒரு சொத்து நமக்கெல்லாம் கிடச்சிருக்கு. அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது நம்மளையும் இப்படிலாம் பக்குவப்படுத்தும் அப்படின்றது உணர்கிற மாதிரி இப்படி ஒரு சத்சங்கம் கொடுத்த நம்ம பகவானை பார்க்காதவங்களுக்கு அந்த அன்புன்றதை அள்ளித்தர்றது இன்றைக்கி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் தேவகிமாக்கும் நாமெல்லாம் நன்றி சொல்கிறதுனா எப்படி சொல்கிறதுனா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. எப்படி ரமண பகவான் அந்த பக்தர்கிட்ட உன்னோட குறைகள்லாம் போனால் அடிக்கடி என்னை பாருன்னு சொன்னாரோ, மாதாஜி தேவகி மாதாஜி சொன்ன மாதிரி இங்கே பகவான் அழகாக நமக்காக வந்திருக்காரு. அவங்க வாக்கிலேருந்து இப்படி ஒன்று வந்திருக்குன்னா இது ஒரு சிலை கிடையாது, சாட்சாத் பகவான் தான். அவரோட பார்வை நம்ம மேலே படணும்னு அவர் ஆசைப்படுறாரு. எப்போல்லாம் நமக்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ பகவான் முன்னாடி உட்காந்து இந்த நாமத்தை சொல்லி அவரை கொண்டாடிட்டு போகணுன்றது அவரோட ஆசை. நமக்காகத்தான் வந்திருக்காரு. அவருக்கு நம்மளால் எதுவுமே ஆகணுன்ற ஒரு விஷயமே கிடையாது. நமக்கு தான் அவரால் நிறைய காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. அதனால் அவரை நல்லா பயன்படுத்திக்கணும்னா இந்த ஒரே ஒரு வழி நாமா வழி மட்டும்தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே பகவான் முன்னாடி எந்த துணையும் நமக்கு வேண்டியதில்லை. பகவானுக்கு பணங்காசு செலவழிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன எதுவுமே தேவையில்லை, அந்த மனசு மட்டும் வேணும். சாமி முன்னாடி நான் இன்றைக்கி ஒரு 2 நாமா சொல்லிட்டேன், என்னையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு திரும்பி போனோம். இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாமி என்னையும் கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு உங்களோட நிறைய சாமியை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. சாமியை பற்றி பேசுகிறது, சாமி நாமத்தை பற்றி பேசுகிறது ஒரு பெரிய தபஸ்ன்னு அவரே சொல்லியிருக்காரு. எங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரனை பற்றி பேசுகிறீங்களோ, எங்கெல்லாம் அவரோட நாமத்தோட மகிமையை பற்றி பேசுகிறீங்களோ, அது எப்படின்னா யுகம் யுகமாக தபஸ் பண்ணதுக்கு சமம்.
நம்மளால் தனியாக உட்காந்து தபஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன எங்கிட்டலாம் ஓடிடும். இன்றைக்கி டிவியில் அந்த சீரியல் எப்படி ஓடுது, ஐபிஎல்லில் என்ன ஓடுச்சு, அது ஓடுச்சுன்னு என்னென்ன அவரவருக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சிந்தனைகள் அப்படி ஓடிடும். நம்மளால் தபஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ பண்ண தபஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யுகம் யுகமாக நம்மளால் ஒரு செகண்டு கூட தபஸ் பண்ணாத நம்மளை கூட யுகம் யுகமாக தபஸ் பண்ண வைக்கிறார். யாருன்னா அப்பேற்பட்ட பகவான் யோகிராம் சுரத்குமார். நம்மளையும் இப்படி தபஸ் பண்ண வச்சுருக்காருன்னா அவருக்கு என்ன சொல்ல, நாமாவை சொல்லி கொண்டாடணும். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ ஒரு அட்டெண்டன்ஸ் ஸ்கூலில் டெய்லி மாணவன் போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி பகவான்கிட்ட வந்து நான் ஆஜராயிட்டேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராய் ஒத்தனாமா வந்து சொல்லிட்டு போனால் கூட அப்படி தான் சந்தோஷப்பட்டுருவார். அதனால் அவருக்கு வந்து ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. எதிர்பார்ப்பார், இன்றைக்கி ஏன் இவன் ஆப்சண்ட் ஆகிட்டான், ஏன் வரலை அப்படின்லாம் நினைப்பார். அவர் நாம் நினைக்கிறோமோ இல்லையா, நம்மளும் அவர் நிறைய நினைப்பார். அதனால் அவரோட எண்ணத்தில் நாம் இருக்கிறது பெரிய விஷயம். நாம் பல கஷ்டத்துக்காக அவரை நினைப்போம். சிவகாசியில் ஒரு பக்தை வந்து அப்போ சன்னதி தெரு வீட்டில் நல்ல வசதி, எந்த குறையும் கிடையாது. சாமிகிட்ட வர்றாங்க, எனக்கு எல்லாமே இருக்குது சாமி, நிம்மதி தான் இல்லை, அவ்வளோ கஷ்டம் குடும்பத்தில். அப்போ சாமி அழகாக ஒரு பதில், கஷ்டம் இல்லாதமா பகவானை தேடியே வருவீங்க அப்படின்றார். எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு பதில் தான். நாமெல்லாம் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கஷ்டமே வரக்கூடாதுன்றதுக்காக பகவான்கிட்ட முன்னோக்கி வர்றதுக்கு முன்னாடி ஓடி வந்துடணும். அதனால் நமக்கு வேறு வழியே கிடையாது. நம்மளால் தாங்க முடியாத தாங்கிக்கிற சக்தி அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவர் முன்னாடி வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு அவரோட நாமாவை சொல்லிட்டு போனோம்னா அள்ளி கொடுக்குறதுக்கு நம்ம பகவான் இருக்காருன்றதை சொல்லிவிட்டு இந்த சத் சங்கத்தை பூர்த்தி பண்ணிவிடுவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இப்படிலாம் வந்து பேசுகிறதுக்கு. ஜெய் யோகிராம் சுரத்குமார். வா கேட்குறாங்களா? வா இல்லை இங்கே வா. கையில் இதை மாட்டிக்கோங்க, இதை கையில் வச்சுக்கோங்க. மாட்டேன்னா